ஹலோ மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மேஜிக்கல் ஃபுட் ஆப் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா நம்ம ஹீரோ கொடுத்த கிஃப்ட்டை அவங்கிட்டே திரும்பி கொடுத்துட்டு இந்த லவ் உண்மையிலே செட் ஆகுமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயை நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பாள். இவ ஒரு பக்கம் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஐயோ நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அதனாலதான் இவன் நம்மளை இப்படி அவாய்ட் பண்றா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம ரொம்ப குழம்பி போயிருப்பான். அடுத்து இப்ப அப்படியே ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஆபீஸ்க்கு வந்துருவாங்களா. ஆனா அவங்க வந்தாலுமே அவங்க மூஞ்சில அவ்வளவு சோகம் இருக்கும். இதுலயே அந்த கோவர்க்கர்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. சரி இன்னும் இவங்க 2 பேருக்கும் அந்த பிரச்சனை அப்படியே ஓடிக்கிட்டு தான் இருக்கு போல அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளேயே குசு குசு டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம போய் ஜீ கிட்ட என்னன்னு சொல்லி கேட்போமா அப்படின்ட்டு. அப்பன்னு பார்த்து கரெக்டா இவங்க 4 பேர் போனுக்கு ஒரு மெசேஜ் வரும். என்னன்னா நம்ம ஹீரோ தான் என்னோட ரூமுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருப்பான் போல. இப்போ நம்ம ஹீரோட ரூம்குள்ள போனோனையும் இந்த 4 பேரும் திருன்னு முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ பாஸ் எதுக்கு கூப்பிட்டுருக்காரு, யாரையாச்சும் வேலையை விட்டு தூக்கிற போறாரா அப்படிங்கிற மாதிரி லைட்டா டென்ஷனா இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவா இங்க பாருங்க, பிசினஸ் பத்திலாம் நம்ம அப்புறமேல் பேசிக்கலாம், இப்போ எனக்கு லவ்ல ஒரு பிரச்சனை, அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் லவ் பத்தி டிஸ்கஸ் பண்றதுதான் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்பான். இதை கேட்டனையும் அந்த கோவர்க்கர்ஸ் எல்லாருமே அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஐடியாவும் கொடுப்பாங்க. இதுல இந்த கண்ணாடி போட்டவன்லாம் இங்க பாருங்க பாஸ், இதுல எனக்கு தான் செம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஏன்னா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நம்ம அவங்க கிட்ட ரொம்ப தன்மையா நடந்துக்கணும், அவங்க எது பண்ணாலும் நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்களை எக்காரணத்தை கொண்டு நம்ம குறை சொல்லிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இதை கேட்கறப்ப நம்ம ஹீரோக்கு டே இதை மட்டும் தாண்ட நான் லவ் பண்ண ஆரம்பிச்சுக்கு எடுத்து ஃபுல்லா பண்றேன், ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அடுத்து அந்த லில்லி பொண்ணு சொல்லுவா, சரி ஓகே பாஸ் நாங்க எல்லாரும் இப்ப வெளியே போறோம், ஏன்னா நாங்க மட்டும் இப்ப உள்ள இருந்தோம்னா ஜீக்கு டவுட் வந்துரும், அதனால நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுல எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப எல்லாரும் வெளியே வந்துருவாங்களா. இப்போ நம்ம ஹீரோ இவங்க எல்லாருக்கும் குரூப்ல ஒரு டாஸ்க் கொடுத்துருவோம், அவளை எப்படியான்ட்டு வெளியே எங்கேயான்ட்டு போறதுக்கு ரெடி பண்ணுங்க, மித்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால ஃபர்ஸ்ட் இவங்க டீம்ல இருக்கிற ஒரு சின்ன பையனை விட்டு பேச சொல்லுவாங்க. அவன் அப்படியே அன்னைக்கு நம்ம அந்த மர்டர் மிஸ்ட்ரி கேம் விளையாண்டோம்ல, அதே மாதிரி இன்னொரு சென்டர் ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்களா, அங்க கேம் செமையா இருக்கான், நம்ம அங்க வேணா போவோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கூப்பிடுவோம். ஆனா நம்ம ஹீரோயினா இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய வேலை வேற பெண்டிங்ல இருக்கு, சோ நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுவாளா. சோ ஃபர்ஸ்ட் பிளான் ஃபிளாப் ஆயிரும். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட இருக்கிற அந்த பொண்ணு சரி ஜி நீ மித்த எங்கேயும் வர வேண்டாம், நம்ம பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்கு வேணா போவோமா, அங்க போனா ஒர்க் ரிலேட்டடா எதாவது நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுவா. ஆனா அதுக்கும் நம்ம ஹீரோயின் இல்ல இப்ப கொஞ்ச நாளாவே என்னோட டிராயிங்ஸ் எதுவுமே சரியா இல்ல, நான் ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் வரமாட்டேன்ருவா. அதுக்கடுத்து கடைசி அந்த கண்ணாடி போட்டவன் வந்து இங்க பாரு உன்னோட சீனியர்ங்கிற முறையில நான் சொல்றேன், எப்ப பார்த்தாலும் ஒர்க்குனே இருக்காது, லைஃப் அப்படியே போர் ஆயிரும், நம்மளுக்கு இருக்கிறதே ஷார்ட் டைம் ஆஃப் லைஃப் தான், அதனால அதை நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்ட்டு பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயினை அந்த சைடு பார்க்க சொல்லுவானா. பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே ஒரு பொக்கேவை தூக்கிட்டு வருவான். இதை பார்த்தனையும் அங்க கூட இருந்த எல்லாருமே டேட்டிங்க்கு ஓகே சொல்லு டேட்டிங்க்கு ஓகே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சேர் பண்ணுவாங்களா. ஆனா நம்ம ஹீரோயினா பொசுக்குன்ட்டு எல்லாரும் முன்னாடியும் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், இனிமேல் இந்த டேட்டிங் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. பாவம் நம்ம ஹீரோட மூஞ்சி வாடி போயிரும். இப்போ எல்லாரும் ட்ரை பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட, இனி வேற ஆப்ஷனே இல்லைன்னு தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோ இவங்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்ல, பேசாம நம்ம ஃபேங்கு கிட்டே உதவி கேட்டுறலாம் அப்படின்ட்டு அந்த சிங்கர் ஃபேங்க தான் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வர சொல்லியிருப்பானா. அந்த ஃபேங் அப்படி வீட்டுக்குள்ள வந்தனையும் சரி கான்ட்ராக்ட் எடுங்க நம்மளுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னா நம்ம ஹீரோ இப்ப இவனை என்ன சொல்லி கூப்பிட்டுருப்பானா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேனா நான் நம்மளுக்குள்ள இருக்க கான்ட்ராக்ட் இதோட முடிச்சுக்குவேன், அதுக்கடுத்து நீ ஆசைப்பட்ட மாதிரி ஃப்ரீ பேர்டா சுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் கூப்பிட்டுருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ ரொம்ப சோகமா ஃபர்ஸ்ட் நான் விட்டு போன டேலண்ட்டை திரும்பி எப்படியான்ட்டு கொண்டு வரணும், அதுக்கடுத்து உண்மையிலே என்னோட ட்ரூ நேச்சர் என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும், அப்பனா தான் நான் என்ன லவ் பண்ண முடியும், அதுக்கடுத்து தான் நான் மித்தவங்களை லவ் பண்ற பத்தி யோசிக்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் ரொம்ப சோகமா இருப்பா. இப்ப அப்படியே திரும்பி அந்த ஃபேங்கியும் நம்ம ஹீரோவையும் தான் காட்டுவாங்களா. நம்ம ஹீரோ அப்படியே நான் என்ன ஹெல்ப்புக்காக உன்னை கூப்பிட்டேன்னா ஜி என்னன்னே தெரியல என் மேல ஏதோ ஒரு கோவத்துல இருக்கான்னு நினைக்கிறேன், நம்ம கொஞ்ச நாளைக்கு டேட் பண்ண வேண்டாம் ஒரு பிரேக் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா அப்படின்ட்டு ரொம்ப சோகமா சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதை கேட்டுன்னு இந்த ஃபேங் அப்படியே அப்பாடா அப்பனா உங்க லவ் புட்டுக்குச்சா, அப்பனா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ உடனே டே ஏன்டா நீ வேற, நானே ஏற்கனவே ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கேன், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு இப்படி கிண்டல் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு உடனே அந்த சாங் சரி விடு விடு நான் காமெடியெல்லாம் சொல்லல சீரியஸா தான் சொன்னேன், பட் இருந்தாலும் உங்க லவ் பிரிச்சு விட்டுலாம் நான் பின்னாடி சுத்த மாட்டேன், சப்போஸ் உண்மையிலே உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருச்சுன்னா அதுக்கடுத்து நான் அவளுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன், பட் இப்போ உங்க விஷயத்துக்கு வருவோம், நீ அவளை லவ் பண்றேன்னு சொல்ற, உனக்கு அவளை எதனால பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து அவன் கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோ
நல்லா யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஸ்டார்டிங்ல பாக்குறப்ப மொக்கையா காமெடி சொல்லிக்கிட்டு மீட்டிங் அப்ப கூட பன்னு சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருந்திருப்பாள். அதுதான் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சோ நம்ம ஹீரோ வந்து அவளோட ட்ரூ நேச்சரை பார்த்து தான் விரும்பி லவ் பண்ணிருக்கான். ஆனா இது தெரியாம தான் நம்ம ஹீரோயின் ரொம்ப குழம்பி போயிருக்கா. இதெல்லாம் கேட்ட அந்த ஃபேங் அப்படியே சரி இதெல்லாம் ஓகே, பட் இப்ப ரீசெண்டா எதுக்கு ஜி ரொம்ப கவலையா இருக்கான்னு சொல்லி உனக்கு தெரியுமா? அவளோட டிராயிங்ஸ் வந்து எதுவுமே முந்தி மாதிரி இல்ல. சொல்ல போனா அவளோட டேலண்டே ஏதோ ஒரு விதத்துல சொதப்பி போய் கிடக்கு. அதை நினைச்சுதான் அவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சோ அவளோட பாய் ஃப்ரெண்டா இது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் ஓகே, ஆனா இதுக்காக எதுக்கு என்ன விலகி இருக்க சொல்றான்னு தான் புரியல. இதுக்கு ஏதாண்டு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அவளை எப்படியா ஷேர் பண்ண மாதிரி இருக்கணும், அவ கூட திரும்பி சேர்ந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதுக்கு அந்த ஃபேங் அப்படியே சிம்பிளா அது ஒண்ணுமே இல்ல, நீ எப்படியான்ட்டு ஏதாண்டு ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அவள ஒரு டேட்டுக்கு மட்டும் கூட்டு போயிரு. அப்புறம் என்ன, உங்க 2 பேரும் மனசுக்குள்ள இருக்கிறத ஓப்பனா நீங்க 2 பேரும் பேசுங்க, எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவன் அட்வைஸ் கொடுப்பானா. அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு அந்த லில்லி பொண்ணும் நம்ம ஹீரோயின் கூட வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணும் இப்ப நம்ம ஹீரோயினை தேடி வந்து, ஏய் நீ என்ன ஃபேங்கோட ஃபேர்வெல் பார்ட்டிக்கு இன்னும் ரெடி ஆகலையா? இன்னைக்குதான் அவன் நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற கடைசி நாள். சோ அவனுக்கு பெருசா ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு சொல்லி நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம், வா நம்ம அந்த பார்ட்டிக்கு எல்லாரும் ஒன்னா போவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை ஏமாத்தி இப்ப அப்படியே கீழே கூட்டு வந்து டக்குன்ட்டு நம்ம ஹீரோவோட கார்ல ஏத்தி விட்டுருவாங்க. அவ ஏறின அடுத்த செகண்ட்ல அவ என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ இதாண்டா சான்ஸ் அப்படின்ட்டு டக்குன்ட்டு இப்ப கார் எடுத்துட்டு வேகமா ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருவான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவளை வேற எங்கேயுமே கூட்டு வந்திருக்க மாட்டான், அவனோட வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இங்கதான் கூப்பிட்டு வந்தீங்களா, சரி இப்ப பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா நான் போய் என்னோட பெயிண்டிங் வேலையை பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ இங்க பாத்தியா என்ன ஏதுன்னு தெரியாம கோச்சிக்கிற பாரு, எனக்கு நல்லாவே புரியுது உனக்கு டிரா பண்றதுல இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் நான் சூப்பரா ஒரு செட்டப் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோயினை பக்கத்துல இருக்க ஒரு ரூமுக்கு கூட்டு போவானா. அந்த ரூம்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் உட்காந்து பொறுமையா வரையறதுக்கான எல்லா செட்டப்பையும் அவன் பண்ணி வச்சிருப்பான். இதெல்லாம் பார்த்துன்னு நம்ம ஹீரோயின் அப்படி லைட்டா இம்ப்ரெஸ் ஆற மாதிரி தெரியுமா. இந்த கேப் அப்படி நம்ம ஹீரோ நல்லா ஃபீல் பண்ணிடுவான். இங்க பாத்தியா இங்க நீ வரையறதுக்கான எல்லா திங்ஸும் பக்காவா இருக்கு, அது கூட சேர்த்து நானும் இருக்கேன், சோ நீ வேலை பார்த்த மாதிரி ஆச்சு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி லைட்டா ரொமான்டிக்கா பேசுவானா. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே மனசுக்குள்ள யோசிச்சுக்குவா, நம்மளுக்காக இவன் இவ்வளவு செய்யறானே, நம்ம ஏன் இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்க கூடாது, நம்ம இங்கே இவன் கூட இருந்து இவனை க்ளோஸா வாட்ச் பண்ண மாதிரி ஆச்சு, இவனும் அந்த பர்சன் ஃபுட்டை சாப்பிடறானா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அவன் மனசுக்குள்ளே நிறைய விஷயத்த போட்டு அப்படியே அலசி ஆராய்ஞ்சு கடைசியா ஓகே அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து இப்ப ஹக் பண்ணிக்குவா. அதுக்கடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் அந்த பர்சனாவோட புரோட்டீன் பார்ல அப்படி கையில எடுத்து வச்சுக்கிட்டு, இனிமேல் நம்ம 2 கூட சாப்பிடக்கூடாது, இந்த புரோட்டீன் பாரை ஒரு நாளைக்கு 1ன்னு சொல்லி ஆக்கிடுவோம், அப்பனாதான் இந்த அடிக்ஷன்ல இருந்து நம்மளால வெளியே வர முடியும், நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயும் நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்ப ஒரு நாளைக்கு ஒரு புரோட்டீன் பார் தான் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துருவோம். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே வீட்டுல இருக்கிறனால அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பிரச்சனையும் இப்ப மறந்துட்டு 2 பேரும் ஒன்னா ஹாப்பியா இருப்பாங்களா. அப்ப அப்படிதான் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் பாப்பா நம்ம ஹீரோ எதுவுமே சாப்பிடாம வெறும் அந்த புரோட்டீன் பார் மட்டும் தான் சாப்பிடுவானா. அப்ப திரும்பி நம்ம ஹீரோனுக்கு அந்த டவுட் வந்துரும், இது உண்மையிலே வேற ஏதாண்டு நார்மலான புரோட்டீன் பாரா இல்லனா அந்த பர்சனாவோட புரோட்டீன் பாரா, சரி எதுக்கும் செக் பண்ணி பாத்துருவோம் அப்படின்ட்டு டக்குன்ட்டு இப்ப அந்த புரோட்டீன் பாரை அவ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போவாளா. ஆனா நம்ம ஹீரோவா ஐயோ இது ஸ்பெஷலா எனக்காகவே செய்யப்பட்ட ஒரு புரோட்டீன் பார், இது என்னோட டயட்டிஷியன் கிட்ட கேட்டு நான் எனக்கிட்டே ஸ்பெஷலா ரெடி பண்ணது, இது நீ சாப்பிடவே கூடாது அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு வாய் கூட அதுல தரமாட்டான். இதனாலே நம்ம ஹீரோனுக்கு இன்னும் மேல டவுட் ஏறிக்கிட்டே போகும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த புரோட்டீன் பாரை இவ சாப்பிட்டுட்டா இவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ட்டு அதை அவனோட புக் ஷெல்ஃப்ல போய் ஒளிச்சு வைக்கலான்ட்டு போவானா. கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் இவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்துருவா. இவ வந்து நீ அப்படி நம்ம ஹீரோ கேஷுவலா ஒண்ணு இல்ல இந்த புக் ஷெல்ஃப்ல அப்படி தூசியா இருந்துச்சு, அதான் என்னன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன், நீ வந்து இங்க ரிலாக்ஸா உட்காரு அப்படிங்கிற மாதிரி அவளை அந்த புக் ஷெல்ஃப் பக்கமே போக விடவே மாட்டான். இப்போ நம்ம ஹீரோயின் 100% கன்ஃபார்ம் பண்ணிடுவா, ஓகே இவன் ஏதோ அந்த புரோட்டீன் பாரை வச்சு ஒரு திருட்டுத்தனம் நம்ம கிட்ட பண்றான், ஃபர்ஸ்ட் அந்த புரோட்டீன் பாரை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவ யோசிச்சுக்கிட்டு இருப்பா. கரெக்டா இப்ப அன்னாரன் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருமா. அதனால அந்த ரூமை விட்டு லைட்டா கொஞ்சம் தான் நகண்டு போவான். இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த செல்ஃப் மேல அப்படியே என்ன இருக்குன்னு சொல்லி பாக்கலான்ட்டு போவா. கரெக்டா நம்ம ஹீரோ திரும்பி இந்த ரூம்குள்ள வந்துட்டு, ஐயோ அந்த ஷெல்ஃப் மேல எல்லாம் ஏறாது, அந்த ஏணி சரியே இல்ல, நீ ஃபர்ஸ்ட் கீழே இறங்கி வா, உனக்கு வரையணும்னு சொல்லி சொன்னேல, நீ ஃபர்ஸ்ட் போய் வரையற வேலையை பாரு அப்படின்ட்டு அந்த ரூம்ல இருந்து நம்ம ஹீரோனை அனுப்பிச்சு விட்டுருவானா. அவ போன உடனே நம்ம ஹீரோ திரும்பி அந்த புரோட்டீன் பார் பாக்ஸை எடுத்து, இதை இனிமேல் இந்த வீட்டே நம்ம வச்சிருக்க கூடாது, அவ தெரியாதனமா இதை எடுத்து சாப்பிட்டுட்டானா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ட்டு அதை குப்பை தொட்டியில போட்டுருவான். ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சு நின்று பாத்துருவா. சோ இப்ப அவ ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டா, இவன் வந்து அந்த பர்சனா ஃபுட்டை தான் சாப்பிடுறான், அதனாலதான் இவ்வளவு கான்சியஸா அந்த புரோட்டீன் பார் மேல இருக்கான். அப்பனா நான் உண்மையிலேயே இவனோட ரியல் பர்சனாலிட்டியை லவ் பண்றேனா இல்லனா இவன் அந்த புரோட்டீன் பார் சாப்பிடறதுனால இருக்கிற பர்சனாலிட்டியை நான் லவ் பண்றேனா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்த அதே கன்ஃபியூஷன்
உங்களுக்கு இப்ப திரும்பி வர ஆரம்பிச்சிரும். அடுத்து அப்படியே 2-3 நாள் கழிச்சுதான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பிஸியா போன்ல பேசிக்கிட்டே இருப்பானா. என்னன்னு பார்த்தா இப்ப அவன் அந்த புரோட்டீன் பார் அவ்வளவா எடுத்துக்காதனால அவனோட பிசினஸ் எல்லாமே இப்ப லாஸ்ல போக ஆரம்பிச்சிரும். என்னன்னா அந்த புரோட்டீன் பார் நல்லா அவன் ரெகுலரா எடுக்கிற வரைக்கும் தான் இவன் டாப் பிசினஸ் மேனா இருப்பான் போல. அதை அவன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண இவனுக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவன் கையை விட்டு போக ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாம இவனோட 4 கம்பெனில இப்ப 2 கம்பெனி அப்படியே திவாலாகிற நிலைமைக்கு வந்துரும். இதுவே இன்னொரு பக்கம் ரொம்ப குழப்பத்துல இருக்க நம்ம ஹீரோயின் நம்ம கடைசி அந்த பர்சன் ஆப்ப ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்ப்போம். உண்மையிலேயே நம்ம பாஸ் நம்ம ரியல் கேரக்டரை வச்சு நம்மள லவ் பண்றாரா இல்லனா நம்ம பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆனனால நம்மள லவ் பண்றாரா அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இப்ப கடைசி ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுவா. அது எப்படிப்பட்ட ஒரு சாப்பாடுனா இவ எந்தெந்த பசங்களை எல்லாம் பாக்குறாளோ அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது இவளுக்கு அப்பட்டமா கேட்கும். இப்ப அப்படியே அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவை தேடிதான் போவாளா. பார்த்தா போற வழியில இவ பாக்குற எல்லா பசங்க மனசுலயும் என்னென்ன தாட்ஸ் ஓடுதுன்ட்டு இவளுக்கு அப்படியே கிளியரா கேட்டுக்கிட்டு இருக்கும். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனோட 4 கம்பெனில இப்ப 3 கம்பெனியை மொத்தமா இழுத்து மூடுற நிலைமை வந்துருமா. இப்ப இவன் கிட்ட கடைசியா இருக்கிறது இந்த மேகசின் கம்பெனி மட்டும்தான். சோ இதை நினைச்சு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இப்ப இவனோட மனசாட்சியே இவன் கிட்ட பேசுற மாதிரி காட்டுவாங்க. இங்க பாரு, நம்மளுக்கு இருக்கிற கடைசி ஆப்ஷன் இதுதான். உனக்கு பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும் தானே ஆசை. சோ நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டாப் பிசினஸ் மேனா இருக்கணும்னா இந்த புரோட்டீன் பாரை தயவு செஞ்சு சாப்பிட்டுரு. இனிமேலும் நீ சாப்பிடாம இருந்தேனா இப்ப இருக்கிற மேகசின் கம்பெனி உன்னை விட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி இவனோட மனசாட்சியே இவன் கூட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கும். கரெக்டா இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்துருவாளா. சோ அவளுக்கு அப்படியே இவனோட இன்னர் தாட்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிரும். நம்ம ஹீரோயின் அப்படி ஓரமனு ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பா. ஐயோ திரும்பி அந்த பர்சனா ஃபுட்டை சாப்பிட்றாத அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம ஹீரோ எவ்வளவு குழப்பத்துல இருந்தாலும் எவ்வளவு பிசினஸ் லாஸா இருந்தாலும் தெளிவா ஒரு முடிவு எடுத்துருவான். எனக்கு இனிமேல் இந்த புரோட்டீன் பார் வேண்டாம். இதை நான் சாப்பிட்டேன்னா நான் ஆசைப்பட்ட மாதிரி பெரிய பிசினஸ் மேன் ஆயிரலாம். ஆனா என்னால கண்டிப்பா ஜீ கூட ஒரு நார்மல் லைஃப் வாழவே முடியாது. அது மட்டும் இல்லாம இத அவ தெரியாம பாத்துருவாளோ எடுத்து சாப்பிட்டுருவாளோ அப்படிங்கிற பயத்துல என்னால இருந்துகிட்டே இருக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இந்த பிசினஸை விட ஜீ தான் ரொம்ப முக்கியம். அவன் என் வாழ்க்கையில வந்தக்கடுத்து தான் என் வாழ்க்கை செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. அதனால இனிமேல் இதை நான் சாப்பிட போறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ முடிவு எடுத்துருவானா. இதை கேட்டக்கடுத்து நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி ஆயிருவா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு ஓடி வந்து நம்ம ஹீரோ ஹக் பண்ணிக்கிட்டு எனக்கு இப்ப ஒரு விஷயம் நல்லா கிளியரா தெரிஞ்சிருச்சு. நான் அவனோட ட்ரூ நேச்சரை தான் லவ் பண்றேன். அந்த பர்சோனா ஃபுட்ல இருந்து வந்த வேற ஒரு பர்சனாலிட்டியை நான் லவ் பண்ணல. சோ நான் இனி கான்பிடென்ட்டா இவன் கூட இருப்பேன். இவன் என்ன எந்த ஒரு பர்சனாலிட்டியை பார்த்து லவ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் இவனோட ட்ரூ நேச்சரை பார்த்தா லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அப்படியே நம்ம ஹீரோ ஹக் பண்ணிக்குவாளா. ஆனா இவ இப்படி டக்குன்னு வந்து ஹக் பண்ணனையும் நம்ம ஹீரோக்கு இவ ஏன் இப்படி பண்றான்ட்டு ஒரு ஐடியாவும் இருக்காது. இப்ப உடனே நம்ம ஹீரோயின் இங்க பாரு, உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தே சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போயிருவா. அடுத்து இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அப்படி மும்மரமா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவளுக்கு விட்டு போன டேலண்ட்டை எப்படியாண்டு திரும்பி கொண்டு வந்துடணும்ட்டு அழகா ஒரு டிசைன் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வரைஞ்சுக்கிட்டே இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட கம்பெனி இப்ப ரொம்ப லாஸ்ல போகிறனால புது புது ப்ராஜெக்ட் எப்படியான்னு பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கால் பண்ணுவான். ஆனா எல்லாருமே இப்பெல்லாம் யாருங்க பேப்பர் மேகசின் படிக்கிறா, அதனால எங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கையை விரிச்சிருவாங்க. இதனால நம்ம ஹீரோ ரொம்ப அப்செட் ஆயிருவானா. சரி விடு, உனக்கு என்ன இப்ப இன்வெஸ்டர் தானே பிடிக்கணும், நான் யாருக்கான்னு கால் பண்ணி கேட்கறேன் அப்படின்ட்டு இப்ப கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோயின் நிறைய பேருக்கு கால் பண்ணி என் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியாதா. அதனால நம்ம ஹீரோ இங்க பாரு, எனக்காக நீ டென்ஷன் எடுத்துக்காத, போய் ரிலாக்ஸா வரைகிற வேலையை பாரு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அவளை சமாதானப்படுத்தி வெளியே அனுப்பிச்சு விட்டுருவான். ஆனா இப்ப வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட வேலை பார்க்குற எல்லாரும் ஹாயா உட்காந்து போன்ல கேம்ஸ் விளையாடுறது, பியூட்டி டிப்ஸ் பாத்துக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்தேனே நம்ம ஹீரோயின் அப்படியே கடுப்பா, நம்ம கம்பெனி இப்ப எந்த நிலைமையில இருக்கு, நீங்க என்ன எல்லாரும் இவ்வளவு ஜாலியா இருக்கீங்க, இந்த கம்பெனிக்காக நம்ம எவ்வளவு உழைச்சிருக்கோம், அது மட்டும் இல்லாம நம்ம பாஸ் நம்மளுக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு, அதெல்லாம் மறந்துட்டீங்களா, கொஞ்சமாட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சென்டிமெண்டலா நம்ம ஹீரோயின் பேசுவா. இவ இப்படி பேசினையும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னது இது, நம்ம மனசுக்குள்ள நினைச்சத எந்த ஒரு பர்சனா ஃபுட்டுமே இல்லாம நம்ம தைரியமா எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி அவளே ஒரு செகண்ட்ல ஆச்சரியப்பட்டு போயிருவா. நம்ம ஹீரோயின் இப்படி எல்லாத்தையும் எடுத்து சொன்ன கருத்துதான் அந்த கம்பெனில ஒர்க் பண்ற எல்லாருக்கும் நம்ம பாஸ் எந்த அளவுக்கு இப்ப லாஸ்ட்ல போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கறது தெரிய வரும். கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். உங்க எல்லாருக்கும் இப்ப என்ன நடக்குதுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஆனா இதை நினைச்சு கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்னன்னா நாளைக்கு நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஆள் வராரு. அவர் மட்டும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படியான்னு ஓகே பண்ணிட்டாருன்னா அதுக்கடுத்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுவானா. இப்ப அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. அந்த இன்வெஸ்டர் ஆபீஸ்க்கு வந்தனையும் நம்ம ஹீரோ அப்படியே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இந்த மேகசின் கம்பெனி அவன் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கான், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம்னு மைண்ட்ல வச்சிருக்கான் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் அவன் சொல்லுவானா. ஆனா இதெல்லாம் கேட்ட கடுத்தும் அந்த இன்வெஸ்டர் கடைசியா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், பட் ஆனா இப்ப ரீசெண்டா உங்க மேகசின் ஒன்னும் அந்த அளவுக்கு பெருசா மூவ் ஆகிற மாதிரி தெரியலையே, வேணா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், இந்த கம்பெனியை மட்டும் எனக்கு வித்துருங்க, நான் அதை வாங்கிக்கிறேன், அது மட்டும் தான் என்னால இப்போதைக்கு பண்ண முடியும், மத்தபடி உங்க ப்ராஜெக்ட்
ப்ராஜெக்ட்ல எல்லாம் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவானா. சோ போச்சு, அவ்வளவுதான். நம்ம ஹீரோ இப்ப மொத்தமா ஹோப்பை இழந்து அப்படியே வெளியே வருவானா. வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனோட மித்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அப்படியே ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிரும். அப்படியே யார்கிட்டயும் பேசாம தனியா ஒரு ரூம்ல போய் உட்காந்துருவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அவனை தேடி போய், இங்க பாரு, இதுதான் நம்ம வாழ்க்கையோட முடிவு கிடையாது. ஜஸ்ட் இந்த இன்வெஸ்டர் வேணாம்னு சொல்லிட்டாரு, அதுக்குன்ட்டு நம்ம கம்பெனி அப்படி இழுத்து மூட போறது கிடையாது. கண்டிப்பா ஒரு வழி இருக்கும், நான் உன் கூட இருக்கேன், தைரியமா இரு அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. இவ கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆறுதலா இருக்கும். அதனால இப்பதான் நம்ம ஹீரோ கொஞ்சம் மட்டும் சிரிக்கவான்னு செய்வான். அதுக்கடுத்து அப்படியே இப்ப 2 பேர் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த கடுத்தும் நம்ம ஹீரோவோட மூஞ்சில ஒரு மாதிரி ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப அவன் எதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான்னா, நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளை எவ்வளவு அழகா கேர் பண்ணி நம்ம கூடயே இருக்கிறா, ஆனா நம்ம அவகிட்ட இருந்து இப்படி ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறோமே, பேசாம நம்ம இந்த பர்சோனாங்கிற ஒரு ஆப்ல இருந்து ஒரு ஃபுட்டை சாப்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவகிட்ட சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். ஆனா எங்க இதை பத்தி சொன்னா அவ தன்னை விட்டுட்டு போயிருவாளோ அப்படிங்கிற ஒரு பயமும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, லவ்வர்ஸ்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ அந்த உண்மையெல்லாம் அப்படி சொல்ல ஆரம்பிப்பானா. இங்க பாருசி, எனக்கு எதனால இந்த ஃபுட் அலர்ஜி வந்துச்சுன்னு தெரியுமா? நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பர்சோனா அப்படிங்கிற ஒரு கம்பெனில இருந்து ஒரு புரோட்டீன் பார் சாப்பிட ஆரம்பிச்சேன். அது சாப்பிட சாப்பிட என்னோட பிசினஸ் நல்லா டெவலப் ஆச்சு. ஆனா அது டெவலப் ஆக அதுக்கு ஈடா நான் என்னோட பசிய இழக்கிற மாதிரி ஆயிருச்சு. அன்னையில இருந்துதான் என்னால மித்த ஃபுட் எதையுமே சாப்பிட முடியாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் போன் எடுத்து, நீ நம்பலனா இந்த ஆப்பை பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்பை காட்ட வருவான். ஆனா அவன் கரெக்டா காட்டலான்னு வரப்ப அந்த ஆப் அதுவும் ஆட்டோமேட்டிக்கா அன்இன்ஸ்டால் ஆயிரும். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. ஐயோ ஜி, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவான். அதுக்கு இப்ப நம்ம ஹீரோயின், இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் நான் நம்புறேன், ஏன்னா அந்த ஆப்பை நானும் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு இப்ப அவளோட போன் எடுத்து காட்டலான்னு வருவா. பார்த்தா அவளோட ஆப்பும் டக்குன்ட்டு அன்இன்ஸ்டால் ஆயிரும். இதனால இவங்க 2 பேருக்கு ஒண்ணுமே புரியாது, என்னடா இது இப்படி ஆகுது அப்படின்ட்டு. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஆப்பை கிரியேட் பண்ணவனை காட்டுவாங்க. அவனுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும், என்னடா இது சம்பந்தமே இல்லாம திடீர்னு 2 கஸ்டமர்ஸோட ஆப் அதுவும் அன்இன்ஸ்டால் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் குழம்பிக்கிட்டு இருப்பான். அப்புறம் நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்த கிடத்தான் அந்த ஆப்போட ஓனருக்கே ஒரு விஷயம் தெரிய வரும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஆப்பை இப்ப யூஸ் பண்ண கூடாதுன்ட்டு மனசளவுல நினைச்சிட்டாங்க. அதனாலதான் அது ஆட்டோமேட்டிக்கா இப்ப அன்இன்ஸ்டால் ஆயிருச்சு அப்படிங்கறத அவன் தெரிஞ்சுக்குவான். ஆனாலும் அந்த ஓனர் அப்படியே, இத்தனை நாள் வந்து நீங்க இந்த ஆப்போட ஹெல்ப்போட நல்லபடியா வாழ்ந்தீங்க, ஆனா இனிமேலும் அதே மாதிரி உங்க வாழ்க்கை இருக்குமாங்கிறது டவுட் தான். ஏன்னா எப்பயுமே என்னோட ஆப் தான் உங்க வாழ்க்கைய பிரகாசமாக்குனது, அது இல்லாம உங்க வாழ்க்கை இருளடைஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அப்படியே அடுத்து நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் இப்படி மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த ரகசியத்தை வெளியே சொன்ன கருத்துதான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்குமா. அதனால இப்ப முந்தி இருந்ததை விட ரொம்ப க்ளோஸ் ஆயிருவாங்க 2 பேரும். அப்படியே இதே சந்தோஷத்தோட அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வருவாங்களா. என்னன்னா இப்ப நம்ம ஹீரோ எப்படியோ ஒரு ஐடியா ஒண்ணு யோசித்து வச்சிருக்கோம். இவங்க வந்து வெறும் பேப்பர் மேகசின் மட்டும் தானே வச்சிருக்காங்க, அதை மட்டும் வச்சு சர்வே பண்ண முடியாது. நம்ம எலக்ட்ரானிக்கலாவும் நம்ம மேகசினை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது இந்த மாதிரி நெட்ல ஒரு சோஷியல் மீடியால அந்த மாதிரி நம்ம மேகசின் ஸ்ப்ரெட் ஆகணும், அப்பனாதான் நம்மளுக்கு ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா சொல்லுவானா. இதெல்லாம் கேட்டடியும் இது ஏதோ நல்ல ஒர்க் அவுட் ஆகிற ஐடியா மாதிரி தான் எல்லாருக்கும் தோணும். கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு ஃபேங்கு வந்துருவான். இங்க பாருங்க, நான் ஒரு காலத்துல இந்த கம்பெனி கீழே வேலை பார்த்தேன், சோ அதனால உங்களோட கஷ்டத்துல நானும் பங்கேற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் இப்ப இந்த மீட்டிங்க்கு ஜாயின் ஆயிருவான். சோ இவங்க நினைச்ச மாதிரியே இவங்களோட பேப்பர் மேகசினை இப்ப எலக்ட்ரானிக் மேகசினா மாத்துவாங்களா. இதை ப்ரமோட் பண்ற விதமா நம்ம ஃபேங்கு தான் பெரிய பாப்புலரான ஒரு சிங்கராச்சே, அவனை இப்ப யூடியூப்ல இந்த மேகசினை ப்ரமோட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போட சொல்லுவாங்களா. அதே மாதிரி நம்ம ஃபேங்கும் செஞ்சிருவான். அடுத்து அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஃபேங்கோட வீடியோ அப்படி செம வைரலா போகும். சோ அதனால இவங்களோட மேகசினுமே நல்லா சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அப்புறம் என்ன, இப்ப லாஸ்ட்ல போய்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவோட கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நல்லபடியா பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிரும். இதனால நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் செம ஹாப்பி ஆயிருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க லவ் லைஃபும் நல்லபடியா தான் போகுமா. இதெல்லாம் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த பர்சோனா ஆப்போட ஓனர் இப்ப செம டென்ஷன் ஆயிருவான். என்னது இது, அந்த ஆப் உங்களுக்கு வேணாம் நீங்க நினைச்ச உடனே உங்க வாழ்க்கை செம மோசமா போகும்னு நினைச்சேன், திரும்பி உங்க வாழ்க்கை நல்லபடியாகுதே அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப கடுப்பாகிட்டு இருப்பான். சரி, இப்போதைக்கு நம்ம ஹீரோவுக்கு மட்டும் தான் நல்லது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட டேலண்ட்டுமே திரும்பி அவளுக்கு வந்துரும். இப்ப அவ பழையபடியே நல்லா டிராயிங் பண்ணி டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்புறம் என்ன, அந்த மேஜிக்கல் ஆப் இல்லாமயே இப்ப இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் செம ஹாப்பியா மாறிடுச்சு. இதுல கடைசியா நம்ம ஹீரோயின் தான் அப்படியே ஒரு வாய்ஸ் ஓவரோட இந்த ஸ்டோரியை முடிப்பாங்க. நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ஒரு மேஜிக்கல் ஆப்பே கிடையாது, கொஞ்சோண்டு தைரியமும் நம்ம மேல நம்ம நிறைய நம்பிக்கையும் வச்சாவே போதும். நம்மளோட பர்சனாலிட்டி சூப்பராகவும் இருக்கும், நம்ம லைஃபும் செம மாசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஹாப்பியா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஹக் பண்ணுவாங்களா. அப்படியே ஹாப்பி எண்டிங்கா அந்த டிராமா இங்க முடியுது. சோ ஓகே காய்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரி டிராமாஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கான்னு பிடிக்கும்னா மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. சோ ஓகே காய்ஸ், வேற ஒரு கதையோட வேற ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.